இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a 1984 மேக். ஸோ இது வந்து ப்ராப்பரா மேட் இன் ஜப்பான்னே வந்துடும். இட்ஸ் அ ப்ராப்பர் ஜாப்பனீஸ் மேக். ஸோ ராஜ்தூத் 350 இது. ஸோ இருக்கிறதுலே 2 ஸ்ட்ரோக்லேயே ஃபாதர் ஆஃப் 2 ஸ்ட்ரோக்னு கூட சொல்லலாம். இன் இந்தியா 1983ல இருந்து 1989 டு 1990 வரைக்கும் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு இருந்துச்சு. இட் இஸ் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் 2 ஸ்ட்ரோக் இன் த வேர்ல்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் எஸ்கார்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டி மிலிட்ரி பர்பஸ்க்கு நேபாள் சைட்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வெஹிக்கிளை. திஸ் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட் டசன்ட் கம் அண்டர் அ லேக் ஆர் 2. யூஎஸ்ல கீ போட்டுட்டு இந்த ஆக்சலரேட்டரை இப்படி திருவினோடனே ரேவ் ஆயிரும். இது இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 18,000. அது கடைசியாக 90ல க்ளோஸ் ஆகும் போது அப் டு 30,000 வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போவே ஃப்ரம் 83 டு 85, 86 எண்ட் வரைக்கும் ஹை டார்க் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் லோ டார்க் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 347 சிசி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 347, 315 சொல்லுவாங்க, RD 350. ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஜனனி மோட்டார்ஸ். இஸ் தீபக். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பெரிய லெவலில் அறிமுகமே தேவையில்லை. ஸோ நிறைய பேர் இதை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரீ புக்கிங்கில் நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் இதுதான் புக் ஆயிருக்கு. இன்னும் 6 வெஹிக்கிள்ஸ் வந்து லைன் அப்பில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிளை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட அவரோட ரொம்ப நாள் ஆம்பிஷன், அவரோட ட்ரீம் எது வேணால் வச்சுக்கலாம். அவர் ஏன்ட்ட சொன்னது வந்து எனக்கு எப்படியாச்சும் லைஃப் டைமில் ஒரு RD 350 ஓன் பண்ணிடணும் அப்படின்ற அவரோட ட்ரீமுக்காக எனக்கு எப்படியாச்சும் நீங்கள் வெஹிக்கிள் எடுத்து கொடுங்க. அதுவும் அவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கேட்டது, நான் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் போது, பிரதர் எனக்கு வந்து எந்த இதுவுமே எனக்கு தெரியாது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஓன் இட் அண்ட் ஹேவ் அ டிரைவ், அவ்வளோதான் அவர் சொன்னது. ஸோ அவருக்காக இந்த வெஹிக்கிளை நம்ம கம்ப்ளீட்டாக பிக்கப் பண்ணியிருக்கோம். இப்போ சோர்ஸ் பண்ணி இப்போ ஃபுல்லாக இதை ரெஸ்டரேஷன் ஒர்க்கும் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதான் பிஃபோர் இது. ஸோ இதில் நான் டெஸ்ட் டிரைவ், இந்த வெஹிக்கிளை நான் வந்து ஆசிட்டிஸ் கண்டிஷன்லையும் நான் இப்போ டெஸ்ட் டிரைவில் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமேட்டி அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல இந்த வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a 1984 மேக். இது வந்து ப்ராப்பர் ஜாப்பனீஸ் மேக் தான். இதில் பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான்னு கேஸே வந்துடும். ஸோ இது வந்து ப்ராப்பராக மேட் இன் ஜப்பான்னே வந்துடும். இட்ஸ் அ ப்ராப்பர் ஜாப்பனீஸ் மேக். ஸோ ராஜ்தூத் 350 இது. ஸோ இருக்கிறதுலே 2 ஸ்ட்ரோக்லேயே ஃபாதர் ஆஃப் 2 ஸ்ட்ரோக்னு கூட சொல்லலாம். ஸோ இட் வாஸ் ரோரிங் லைக் அன் லயன் இன் தோஸ் டேஸ். இதோட மேனுஃபேக்சரிங் டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன் இந்தியா 1983ல இருந்து 1989 டு 1990 வரைக்கும் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு இருந்துச்சு. இட் இஸ் த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் 2 ஸ்ட்ரோக் இன் த வேர்ல்ட். ஸோ இன்னும் வரைக்கும் இதுக்கு பெரிய லெவலில் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அதுக்கப்புறமேட்டி இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஹை டார்க். ஃப்ரம் 83 டு 85, 86 எண்ட் வரைக்கும் ஹை டார்க் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் லோ டார்க் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரம் பிகினிங் ஆஃப் 350 பாயிண்ட் டைப் மட்டும் தான் கொடுத்தாங்க. அதை தான் நம்ம ஆளுங்க வந்து அவங்களோட தேவைக்கு தகுந்தாப்புல அதில் நிறைய கரெக்ஷன், ஸ்டார்டிங் ப்ராப்ளம்ஸு, ஸோ செட்டிங்ஸ்லாம் ப்ராப்பராக வரலன்றதுனால அவங்க எல்லாம் அதை எலக்ட்ரானிக்காக மாற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ எலக்ட்ரானிக்கும் பாயிண்ட்டுக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. ஸோ சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் விஷயத்துக்காக தான் நம்மளோட தேவைக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கிறது. ஸோ இட்ஸ் அண்ட் ஹை டார்க் என்ஜின் வித் பாயிண்ட் டைப். இப்போ நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ண போகிறோம் இன் அ தீம் ஆஃப் எல்லோ. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லோவாக மாற்ற போகிறோம் வெஹிக்கிளை. அதுக்கப்புறமேட்டு இதை எலக்ட்ரானிக்காக மாற்றி ஃப்ரண்ட் டிஸ்க், ரியர், அப்புறமேட்டு எக்ஸாஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக டியூன் பண்ணி சூப்பராக பண்ண போகிறோம். நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது கஸ்டமர்கிட்ட. ஸோ அதுக்கு முன்னாடி ஐ போஸ்டட் திஸ் வீடியோ. ஸோ இதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்களை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். இல்லை எங்களை வந்து விசிட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் நீங்கள் இல்லை அப்படின்னா பை ஃபோன் காலே நம்ம எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இதோட டோட்டல். இதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா போர்ட்டிங் பண்ண போகிறோம் பெர்ஃபார்மன்ஸுக்காக, கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து 347 சிசி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 347, 315 சொல்லுவாங்க, RD 350. இது வந்து 5 HP ஹார்ஸ் பவர் உள்ள ஒரு வெஹிக்கிள். 6000 RPM உள்ள அட்டைன் ஆகும். அதுக்கப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா டியூவல் எக்ஸாஸ்ட், ட்வின் சிலிண்டர் என்ஜின், டியூவல் கார்பரேட்டர் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம கார்பரேட்டர்ஸும் நம்மளோட ஸ்பெஷலான RD கார்பரேட்டர்ஸ் தான் நம்ம போட போகிறோம் இதில் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டுக்காக. ஸோ அதுக்கப்புறமேட்டி சீட் ஒர்க்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஒர்க் ப்ராசஸும் நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக காமிக்க போகிறோம். ஸோ இது வந்து எதனால் பேன் பண்ணாங்கன்ற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இது இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 18,000. அது கடைசியாக 90ல க்ளோஸ் ஆகும் போது அப் டு 30,000 வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போவே
இதை ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்ற ரீசன் வந்து மைலேஜ், நம்ம இந்தியன் பீப்புள் இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்து மைலேஜ் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மோர் தேன் ஸ்பீட். இப்போ உள்ள ஜென்ரேஷன் தான் ஸ்பீடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்பீடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மைலேஜ் தான் பார்ப்பாங்க. அப்போ இதோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹஸ் ப்ராமிஸ்ட் ஒன்லி 20 to 30, ஆனால் நம்ம டிரைவ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா பிலோ 20 தான் தரனால நிறைய பேர் இதோட மேனுஃபேக்சரிங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா டோட்டல் மேனுஃபேக்சரிங்கே பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 7,000 vehicles was introduced. ஸோ இது வந்து ஃபாரிதாபாத்தில் தான் நம்மளுக்கு பிளான்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்தியாவில் தான் ஃபாரிதாபாத்தில் இருந்தது. ஸோ அங்கே தான் இதோட பிளான்ட் எல்லாமே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் எஸ்கார்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டி மிலிட்ரி பர்பஸ்க்கு நேபாள் சைட்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வெஹிக்கிளை. ஸோ அதுக்கப்புறமேட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் இது நிறைய பேர் வந்து இது மூலியமா ரொம்ப ரேஷாக டிரைவ் பண்ணுறாங்க. இது மூலியமா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து இதாகிறாங்க, தெஃப்ட் நிறைய ஆகுதுன்றதுனால இந்த வெஹிக்கிள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணாங்க, ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணாங்க. அப்புறம் டோட்டலாகவே இட் வாஸ் ஸ்டாப். அண்ட் நியூ எரா இப்போ புதுசாக வந்து இது என்னமோ இப்போ விண்டேஜ் வெஹிக்கிள்ஸோட நியூ ஜென்ரேஷன்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இதுக்கு ஃபேன் ஆகிட்டாங்க. ஸோ அதனால இட்ஸ் கெட்டிங் இட்ஸ் நியூ பர்த். பழைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாங்கி இப்போ ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ பார்க்குற உங்களுக்கும் இந்த வெஹிக்கிள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, எனக்கும் இந்த மாதிரி ஒரு RD 350 கண்டிப்பான முறையில் ஓன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல இந்த வெஹிக்கிளை ரெடி பண்ணி சூப்பராக கொடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டி திஸ் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட் டசன்ட் கம் அண்டர் a lakh or 2. ஸோ அதனால இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன், 1 lakhல வருமா 2 lakhல வருமானா கிடையவே கிடையாது. ஏன்னா வெஹிக்கிளோட காஸ்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் என்ன காஸ்ட் போயிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 lakhs and above மட்டும்தான். ஸோ இன்க்ளூடிங் ரெஸ்டோரேஷன்ற போது இட் கோஸ் அதிகமாக போகும். இன்னொரு விஷயம், இதில் ஸ்பேர்ஸ் எதுவுமே வந்து இப்போ நம்ம சேலில் எடுக்க முடியாது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டோர் பண்ணணும், இல்லை இம்போர்ட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் மோர் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் கோயிங் ஆன் திஸ் வெஹிக்கிள். ஸோ இது மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வேணும், கரண்ட்டில் கொண்டுட்டு வரணும், எல்லா விஷயங்களும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். வி டேக் இன்சார்ஜ் ஆஃப் எவ்ரிதிங். நாங்கள் வெஹிக்கிள் அவுட் சோர்ஸ் பண்ணி கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன் ஒர்க் பண்ணி பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல இந்த வெஹிக்கிளை டிசைன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். when you get the vehicle you will be having only ride with this vehicle. வேற எந்த விஷயமும், அதாவது டெக்னிக்கலாகவும் சரி கவர்மெண்ட் சைட்லையும் இந்த பேப்பர்ஸ் விஷயத்துலையும் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. we'll take in charge of everything. So this is the concept of pre-booking for this beautiful RD. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸில் வந்து 2 கான்செப்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேக் அண்ட் அதர் ஒன் இஸ் US ஸ்பெக். ஸோ 2 ஸ்பெக்லையுமே பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா US ஸ்பெக் கிடையாது, இது இந்தியன் ஸ்பெக் தான். US ஸ்பெக் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்னா, ஃப்ரண்ட்டில் டியூவல் டிஸ்க் வரும். அதுக்கு அப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய வெஹிக்கிள்ஸில் என்னோட வெஹிக்கிள்ஸில் காமிச்சிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் வித் மீட்டர்ஸ் வந்துடும். ஸோ ஹேண்டில் பார்ஸ் எல்லாம் மாறிடும், ரியர்ஸ் எல்லாமே கேரியர் செட்டப்ஸ் எல்லாமே மாறிடும். அப்புறம் பின்னாடி ரிம்ஸ் எல்லாமே 19 inch வீல்ஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் போட்டு US ஸ்பெக் மாதிரி பண்ணோம்னா வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து இன்னும் மோர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ ஸ்பெக் மாறும். ஸோ இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ப்ராப்பராக இந்தியன் ஸ்பெக் வேணும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் நான் வெஹிக்கிள் வாங்கும் போதே லக்கிலி இந்த வெஹிக்கிளில் டிஸ்க் இருந்துச்சு, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது மாதிரி இந்த வெஹிக்கிளில் ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் சிங்கிள் டிஸ்க் தான் போட போகிறோம். ரியரில் வந்து ரிம் செட்டப்ஸ் பண்ண போகிறோம். டயர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நல்லா பிராண்டடான டயர்ஸ், பெர்லி டயர்ஸ் போட போகிறோம். ஸோ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பர் எல்லோ கலர். அதுக்கப்புறமேட்டி இந்த வெஹிக்கிள்ஸில் என்னென்ன பண்ணலான்ற மாதிரி ஐடியாஸ்லாம் நான் வச்சிருக்கேன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த நேரத்தில். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக போர்ட்டிங் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டி கிளச் பவர் பண்ணலாம், ஃப்ரண்ட்டில் டபுள் டிஸ்க் போடலாம், ரியரில் டிஸ்க் போடலாம். அதுக்கப்புறமேட்டி இதில் மோனோ சாக் அப்சார் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை நான் கேஸ் சாக் அப்சார் தான் வேணும்னா இம்போர்ட் டைப்பில் போகலாம். அதுக்கப்புறமேட்டி செல்ஃப் ஸ்டார்ட் வைக்கலாம் இந்த வெஹிக்கிளில். செல்ஃப் ஸ்டார்ட் இன் சென்ஸ் யூஎஸில் பார்த்தீங்கன்னா பட்டன் அமுக்கும் போது வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைப் இல்லாமல் யூஎஸில் கீ போட்டுட்டு இந்த ஆக்சலரேட்டரை இப்படி திருவினோடனே ரேவ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் ஷேப்ஸும் யூனிக் டைப் ஆஃப் டெக்னாலஜிஸும் இந்த வெஹிக்கிள்ஸில் பண்ணலாம். அப்புறம் லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வயரிங்கில் எல்லா வேலையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது நிறைய ஐடியாஸ் வரும். கலர் டோன்ஸ் மாற்றலாம், பாடி கிட்ஸ் மாற்றலாம், ஃப்ரண்ட்டில் ஃபேரிங்ஸ் போடலாம். ஃப்ரண்ட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டோட மாஸ்க் அப்படியே ஃபுல்லாக வரும். ஸோ அது ஒரு டைப். அண்ட் அதர் ஒன் வந்து கெஃபே ரேசர் டைப்பில் ஃபுல்லாக மோல்டு பண்ணி இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ வி ஹேவ் மோர் ஐடியாஸ். ஸோ கஸ்டமரோட நீடுக்கு தகுந்தாப்புல, அவரோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம வந்து
வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து லைக் இட்ஸ் நாட் ஷர்ட் டு கோ அண்ட் வேர். ஸோ டக்குன்னு இப்படி கழட்டி மாற்ற வேலைகள் இது கிடையாது. ஸோ கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன்னா இட் வில் டேக் மினிமம் டைம் ஆஃப் 2.5 months to 3 months ப்ராப்பராக ஃபார் ஒர்க்கிங் ஆன் வெஹிக்கிள்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆன் ஆர்டிஓ. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மினிமமாக 2 to 3 months டைம் டியூரேஷன் ஆயிரும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வெஹிக்கிளை வந்து உங்களோட டைமையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வரும்போது 1 monthல ரெடி பண்ணிடலாமா, 15 daysல ரெடி பண்ணிடலாமா, நிறையா என்கொயரிஸ் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு சப்போஸ் உங்களுக்கு 1 week முன்னாடியே 1 month முன்னாடி வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரியராக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ என்னால் டக்குன்னு பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறமேட்டு பெயிண்ட் ஒர்க்ஸு ப்ளஸ் ஆர்டிஓ ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது இட் வில் டேக் டைம். ஏன்னா நாங்கள் ஒரு வெஹிக்கிள்ஸ் மட்டும் நாங்கள் ரெஸ்டோர் பண்ணல, வி ஹேவ் லாட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் டு ரெஸ்டோர். ஸோ நிறைய இப்போ கஸ்டமர்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் அவங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸை எங்கள்கிட்ட ரெஸ்டரேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் 1 by 1 தான் ரெஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம் ஆன் பீரியட் ஆஃப் டைமில். ஸோ நிறையா வெஹிக்கிள்ஸ் நிறையா இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். உங்களுக்கு நிறையா டெய்லி அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வேணும்னா தாராளமாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள்கிட்ட நிறையா விண்டேஜ் வெஹிக்கிள்ஸோட ஃபீட்ஸ், நிறையா டீட்டெயில்ஸ், நிறையா இப்போ இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா யூனிக்கான வெஹிக்கிள்ஸும் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நிறையா வெஹிக்கிள்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம். அதை நான் இப்போ சொல்லலை, ஐ வில் ஷோ யூ த வெஹிக்கிள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பாருங்கள் என்ன வெஹிக்கிள் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ we are moving further so to the next level of vintage era. so அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எல்லாரும் பண்ணலாம். அதுக்கப்புறமே நிறைய பேர் கேட்குற மோஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, வெஹிக்கிளுக்கு வந்து ஆர்சி புக்லாம் ரெனியூவல் பண்ண முடியுமா, இப்போ 5 yearsக்கு நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அது ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் என்கொயரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் வந்து இட் இஸ் லைக் அன் அசர்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரைடிங் ஆன் ரோட்ஸ் எல்லாம் தட்ஸ் ஓகே. பட் ஆனால் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த வெஹிக்கிளை ஓன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கு விண்டேஜ் பேட்ஜிங்கிற மாதிரி வாங்கிக்கிறதுக்கும் அதுக்கு உண்டான அவைலபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இஃப் சப்போஸ் இந்த பழைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் எதுவும் அரேஸ் ஆச்சு அப்படின்னா, பை லக்கிலி அந்த மாதிரி ஒரு இது வரல. அப்படி சப்போஸ் ஆனாலும் இட் வில் நாட் கோ டு ஸ்கிராப். இதை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் பொக்கிஷமாக வச்சுக்கலாம். வி கேன் ஹேவ் ரைட் இது விண்டேஜ் பேட்ஜிங்கிற ஒரு ரைடில் நம்ம தாராளமாக இதை ட்ரைவ் பண்ணலாம். அதுக்கு என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் வெளியில் கேள்விப்பட்டதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் when compared to other countries, நம்ம ஊரில் வந்து we will be paying 2 times higher the tax what we are paying now. ஸோ இது மட்டும்தான் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டி ஆர்டிஓ ப்ரொசீஜர்ஸ் ஆர் கோயிங், எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெஹிக்கிள்ஸ் வாங்குறவங்க ப்ராப்பராக எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஆன வெஹிக்கிளாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அது பெண்டிங் உள்ள வெஹிக்கிள்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெனியூவல் பண்ணிக்கோங்க. அந்த இது இல்லாமல் நீங்கள் ஓட்டும் போது நிறையா இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ கோ ஃபார் ப்ராப்பர் டேக்ஸ், ப்ராப்பர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி வெஹிக்கிள்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மோர் ஹெல்தியர் ஃபார் யூ டு ஹேவ் ரைட். ஸோ இது என்னோட சைட்லேருந்து ஒரு சஜஷன். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. வெஹிக்கிள்ஸை, விண்டேஜ் வெஹிக்கிள்ஸை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் நம்ம அதுக்கெல்லாம் உயிர் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ லெட்ஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ். ஸோ வில் மூவ் ஃபர்தர். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். கீப் வாட்சிங் Janani Motorz. Thank you. Bye.